ரிஷப ராசி நேயர்களுக்கு ஜூலை மாதம் 2025 எப்படி இருக்கும்? ராசியாதிபதி கிரகம் சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறார். 2ஆம் பாவத்தில் சூரியன் குரு இருக்கிறார். அதனால் உங்களுக்கு தைரியம் உருவாகும், பேர் புகழ் உருவாகும், குடும்பத்தில் ஏதாவது நல்ல நியூஸ் வந்து சேரும், ஆடம்பர பொருள்களை வாங்குவீர்கள், ஆடம்பர செலவை செய்வீர்கள். சனி பகவான் உங்களுக்கு பண வசதியை கொடுப்பார் என்று சொல்லலாம். ஆனால் செவ்வாயின் நலமையினால் கோபம் அதிகமாக வரும். செவ்வாய்னால் கோபம், ஆமாம், 4ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிறார், அதனால் கோபம் அதிகமாகும். மனைவியுடன் விவாதம் செய்யாதீர்கள். வியாபாரத்தில் பார்ட்னருடன் விவாதம் செய்யாதீர்கள். நீங்கள் அரசியலில் இருந்தால் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் என்று சொல்லுவேன். நீங்கள் கலைஞராக இருந்தால் இந்த மாதத்தில் புது புது துணி வாங்குவீங்க, நியூ அசைன்மெண்ட் எல்லாமே கிடைக்கும், புது மனிதனாக உருவாகுவீங்க. அதாவது துணி போடுவீங்க, நல்ல துணி, நல்ல ட்ரெஸ், அந்த மாதிரிலாம் போட்டோன்னா ஹீரோ மாதிரி இருக்கீங்களே, ஹீரோவாக தான், நல்லா அந்த மாதிரி பேர் புகழ் இருக்கும். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு பேர் புகழ் வசதி இருக்குது. ஆனால் அங்கு யாராவது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். வியாபாரிகளுக்கு நல்ல மாதம். ஆனால் வியாபார ஸ்தலத்தில் வியாபாரம் அதிகமாக இருக்கும் பொழுது, இவ்வளோ நாளாக இல்லாமல் இருந்தது இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்கும், அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு கோபம் செய்யாமல் மேனேஜ் பண்ணுங்கள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல காலங்கய்யா. சனி பகவான் நல்லா இருக்கிறார், அதனால் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. ஆனாலும் ட்ராவல் மோடில் வயிற்றில் சூடு அதிகமாக உருவாகும். சுக்கிரன் செவ்வாயுடைய பொசிஷனிங் ஆஃப் த பிளானட் அப்படின்னு சொல்லும் பொழுது சூடு அதிகமாக உருவாகும். அதனால் ரொம்ப வறுத்த சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது. எண்ணெயில் வறுத்த பொருள்களை சாப்பிட்டால் வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகும். வீட்டில் இருக்கிற வயதானவர், தாய், அம்மா, அப்பா, மனைவி எல்லோருக்கும் இந்த மாதம் ரொம்ப விசேஷமான மாதம், நல்லாவே இருக்கும். கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் ரிஷப ராசிக்கு ரொம்ப சாதாரணமான பரிகாரம் என்று சொல்வேன். மகாலட்சுமியின் பூஜை செய்து கொண்டே வர வேண்டும். தினமும் உங்களால் என்ன மந்திரம் உங்களால் படிக்க முடியுமோ, அல்லது ஸ்ரீ சுத்தம் படிங்க. ஒன்றுமே இல்லை, படிக்க முடியல, டேப்பில் போட்டு யூடியூப்பில் போட்டு கேளுங்கள். வெள்ளிக்கிழமை துர்கை ஆலயம் சென்று வாருங்கள். இந்த மாதம் ரொம்ப விசேஷமாகவும் சந்தோஷமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.